நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. வெல்கம் டு இன்பனி இட்லி கடை. நான் பாட்டுக்கு ஃபாரின்ல பீஸா பர்கர் சாப்பிட்டு கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு சந்தோஷமா இருந்தேன். இங்க கூப்பிட்டு வந்து இட்லி கடை என் பேர்ல எழுதி வச்சு பாக்குறவங்களாம் போட்டு பொழக்கிறான். தனுஷ்னா, ஐயோ பட்டைய கிளப்பிட்டீங்கண்ணா, என்னால நம்பவே முடியல. ஆக்சுவலி டைரக்ஷன்ல அண்ணன் ஒரு கோட்னு சொல்லுவாங்க, அதை திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டீங்க போங்க. ஆனா இந்த தடவை நான் தான் உங்களுக்கு ஸ்டோரி நரேட் பண்ணுவேன். எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து கதை கேட்கறதுனா உசுறு சொல்லவா. அதாவது நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அந்த ஃபீல்டுல நீங்க பெருசா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்க கேட்டரிங் முடிச்சுட்டு அந்த ஃபீல்டுல நீங்க பெருசா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பெத்த கம்பெனில ஜாப் கிட்டுது, உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைக்குது. அந்த கம்பெனியோட ஓனர் பொண்ணு உங்களை ரூட்டோட பாக்குது, அந்த கம்பெனியோட ஓனர் பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ண பாக்குது. பட் பக்குவமா யோசிச்சு பக்கத்து வீட்டு பொண்ணை லவ் பண்றீங்க. பட் பக்குவமா யோசிச்சு எகுத்த வீட்டு பொண்ணை லவ் பண்றீங்க. இதுல இன்ட்ரோலுக்கு முன்னால உங்க அம்மா இறந்துடுறாங்க, இதுல இன்ட்ரோலுக்கு முன்னால உங்க அப்பா இறந்துடுறாரு. பொதுவா அம்மா இறந்தா எல்லாரும் அழுவாங்க, நீங்க கனத்த இதயத்தோட சோகமா நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. பொதுவா அப்பா இறந்தா எல்லாரும் அழுவாங்க, ஆனா நீங்க கனத்த இதயத்தோட சோகமா நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த படத்துல உங்க வீட்டுல ஒரு டாக் வளர்க்குறீங்க, இந்த படத்துல உங்க வீட்டுல ஒரு கண்ணுக்குட்டி வளர்க்குறீங்க. செகண்ட் ஹாஃப்ல நீங்க ஜாப் போகும்போது உங்க அம்மா உங்களை இன்டைரக்டா பிளஸிங் பண்றாங்க. செகண்ட் ஹாஃப்ல நீங்க இட்லி கடையை திறக்கும் போது உங்க அப்பா உங்களை இன்டைரக்டா பிளஸிங் பண்றாரு. இதுல ஒரு பணக்கார வீட்டு பையன் தான் இல்ல, இதுலயும் ஒரு பணக்கார வீட்டு பையன் தான் இல்ல. உங்க அம்மா யாரையும் அடிக்க கூடாதுன்னு சொன்னதுக்காக யாரையும் அடிக்காம அடி வாங்கி லெஃப்ட் கையில மாவு கட்டு போடுறீங்க. உங்க அப்பா யாரையும் அடிக்க கூடாதுன்னு சொன்னதுக்காக யாரையும் அடிக்காம அடி வாங்கி ரைட்டு கையில மாவு கட்டு போடுறீங்க. கடைசியில வில்லன் எவ்வளவு பண்ணியும் உங்களை ஜெயிக்க முடியாம உங்களோட ஃப்ரெண்ட் ஆகிறாரு. கடைசியில வில்லன் எவ்வளவு ட்ரை பண்ணியும் உங்களை ஜெயிக்க முடியாம உங்களோட ஃப்ரெண்ட் ஆகிறாரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தனுஷனா, என்னன்னா இட்லி கடைக்கு மாவு அரைக்க சொன்னா இப்படி அரைச்ச மாவே வேற ஜானர்ல அரைச்சு வச்சிருக்க. சரி, இப்போ கதைக்கு வருவோம். ஓபன் பண்ணா பச்சை பசேல்னு வயல்வெளியும் பாடித்திரியும் வானம்பாடியும் காட்டி சங்கராபுரம் ஒரு ஊரை காட்டுறாங்க. இதுதான் நான் பிறந்த ஊரு, இது எங்க நைனாவோட இட்லி கடை, இது மர பெஞ்சு, இது இட்லி குண்டா. சாப்பிட்டு இலைய தூக்கி போட ஒரு பிளேஸ், ஒரு அம்மி, ஒரு கும்மி. தினமும் அதிகாலை 5 மணிக்கு கடையை திறந்து ஆட்டுக்கல்ல மாவாட்டுறாரு நம்ம சிவசாமி. சாரி சிவனேசன் சார். எனக்கு ஒரு டவுட், இந்த ஆட்டுக்கல்ல மாஞ்சி மாஞ்சி இப்படி 2 மணி நேரம் மாவாட்டினாலும் இதுல இருக்க மாவை வச்சு ஒரு 20 இட்லி தான் சுட முடியும். ஆளுக்கு 5 இட்லி கணக்கு வச்சா கூட ஒரு வேலைக்கு 4 பேர் தானே சாப்பிடுறாங்க. அந்த 4 பேருக்காகவா இப்படி அதிகாலை 4 மணிக்கு வந்து நாக்கு தள்ளுற அளவுக்கு மாவாட்டிட்டு இருக்கீங்க? இதனாலதான் தனுஷ் சார் அப்பவே கேட்பாரு, பேசாம ஒரு கிரைண்டர் வாங்கிடலாமேன்னு. ஆனா ஆட்டுக்கல்ல ஆட்டுற கைப்பக்குவோம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோன்னு ராஜகிரண் சார் சமாளிச்சிடுறாரு. இப்போ தனுஷ் சாரும் பட்டணத்துக்கு போய் படிச்சு முடிச்சு பேசாம இந்த இட்லி கடை இந்தியா ஃபுல்லா பிரான்சைஸ் வைக்கலாமேன்னு கேட்பாரு. ஆஹா, இவரல்லவோ தனஞ்சயன், சாரி டங்க் ஸ்லிப், இவரல்லவோ தனையன். ஆடா, ஒரு அப்பா 5 மணிக்கு எழுப்பி இட்லி கடைக்கு கூட்டு போறாருன்னு அத்தனை கடைக்கு மாவட்ட விட்டு ஆளை காலி பண்ண பாத்துருக்காரு. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? இப்ப இவரு தான் இப்படி இருக்காரு. நம்ம மட்டும் ஏன் முன்னேறணும்னு ஃபாரின் கிளம்பி போய் அங்க ஒரு பிக்கஸ்ட் கம்பெனில ஒரு பெரிய பொசிஷன்ல ஜாயின் பண்ணிடுறாரு. எந்த அளவுக்கு பெரிய பொசிஷன்னா அந்த பாஸோட பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு பெரிய பொசிஷன். சூப்பரியா, சரியான வேலைக்காரையா நீ. அந்த பாஸா வர சத்யராஜ் சாருக்கு ஒரு பையன் இருப்பாரு, அந்த பையனா வர அருண் விஜய் தான் இந்த படத்துல வில்லன். இப்ப தனுஷ் சார் அவரோட கல்யாணத்துக்கு எவ்வளவு கூப்பிட்டோம், அவரோட அப்பா வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. கல்யாணத்துக்கு வாங்கப்பா. இல்லையா, நம்ம ஊர்ல கல்யாணம்னா வேற, பிளான் எல்லாம் ஏறி வெளிநாடுலாம் வரணும்னா கஷ்டம்யா. போன வச்சிருவா அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சில முடிக்க மாட்டேன். இதுல ஹைலைட் என்னன்னா, தனுஷ் 15 வருஷம் ஃபாரின்ல இருந்தோம் அவரோட வீட்டுல ஒரு பக்கெட் கூட மாறி இருக்காது. இப்போ இன்ட்ரோக்கு முன்னாடி தனுஷ் சாரோட அப்பா இறந்துறாரு. உடனே ஊருக்கு கிளம்பி வந்து அப்பாவோட இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப ஊருக்கு போறதுக்குள்ள அவரோட அம்மாவும் இறந்துடுறாங்க. இதுல இடிஞ்சு போன தனுஷ் சார் அப்பாவோட இட்லி கடையை எப்படி சும்மா விட்டு போறதுன்னு பேசாம கொஞ்ச நாள் அதை ரீஓபன் பண்ணலாமேன்னு ஓபன் பண்றாரு. எது அந்த 4 கஸ்டமர், வெறும் 4 கஸ்டமருக்காண்டி ஃபாரின்ல பல லட்சம் ரூபாய் வர வேலையை தூக்கி போட்டு இட்லி கடை ஓபன் பண்றாரு. தனுஷ்னா, என்னன்னா இது? சரி, இது கூட அவர் அப்பா மேல உள்ள அன்பு பண்புல பண்றாருன்னு சொல்லலாம். ஆனா அந்த 20 இட்லிக்காண்டி மாவை நானும் கையாலதான் ஆட்டுறாரு. இதுக்கு நான் ஃபாரின் கிளம்பி போய் 15 வருஷம் வேலை பார்த்து பல லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. இப்போ தனுஷ் சார் மட்டும் மாவாட்டாம எதிர் வீட்டு பொண்ணா வர நித்யா மேனனும் வந்து ஹெல்ப் பண்றாங்க. இட்லி ரெடியா? ஹலோ ரிவ்யூவர், கொஞ்சம் ரிவ்யூ சொல்லுங்க. நல்லா இருக்கியா? ஏன் பெரியவரே, நல்லா தானே இருக்கு. சிவனேச இட்லி எல்லாம் சாப்பிட்டது இல்ல நீயே? ஓ மை காட், சம்திங் மிஸ்ஸிங். இதமா இருக்கும். யோசிங்க, நீங்களும் யோசிங்க, நீ யோசி. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் தனுஷ் சாரால அவரோட அப்பா சுட்ட இட்லி டேஸ்ட் கொண்டு வரவே முடியல. ஒரு நாள் சோகமா படுத்து உறங்கும் போது அப்பா கனவுல வந்து சொல்றாரு, என்ன டேஸ்டான இட்லி சாம்பாருக்கு ரெசிபி சொன்னாரா? இல்ல, அவரை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு போய் இட்லி சுட சொல்றாரு.
இப்போ இட்லி சக்சஸா வந்துருது. இது நல்லா இருக்கு. ஆமா, கடையில எப்ப பார்த்தாலும் இந்த ஒரே ஒரு பெருசு மட்டும் தான் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கு. மத்தவங்களா எங்க? அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி எதிரில் இருக்க பரோட்டா கடையில பார்சல் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்கடா. தானே சொன்னா யாருமே இல்ல இந்த கடையில யாருக்குன்னா மாவாட்டிட்டு இருக்கீங்க. இப்போ கட் பண்ணா வில்லன் என்ட்ரி. இவன் ஏன்டா இங்க வந்தான்? பின்ன அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து சாம்பார் போட்டுல கட்டிட்டு இருந்தா சும்மா விடுவானா? உன்னால எங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? யூ பிளட்டி சீட்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை வில்ல நடிக்க, பதிலுக்கு ஹீரோ வில்ல நடிக்க, இந்த மேட்டர் சத்யராஜ் சாருக்கு தெரிஞ்சு குடும்பத்தோட கிளம்பி வந்து பழி வாங்குறாங்க. இப்ப அடிபட்ட அருண் விஜய் சார் அடுத்த சீன்ல ரிவெஞ்ச் எடுக்க வரும்போது அப்பா சொன்ன அகிம்சை வழி ஞாபகம் வருது. இதே ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணும்போது ஞாபகம் வரல? ஞாபகம்லாம் இருந்துச்சு. அப்ப அப்பா பேரை மிதிக்க வந்ததுனால ஹீரோ சாரால தாங்க முடியாம அடிச்சிருப்பாரு. இது கூட பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஃபைட்ல தனுஷ் சார வில்லன் நடு ரோட்ல போட்டு பொளக்கும் போது ஒரு பையன் கூட கேட்டிருக்க மாட்டான். ஆனா இப்போ வில்லன் தனுஷ் சார அடிச்சு தூக்கிட்டு போய் கமாயில போட்டு போயிருப்பாரு. இதுக்கு ஊர்ல இருக்கிற அம்புட்டு நண்டு சிண்டு பொண்டு புடுசுன்னு எல்லாரும் கிளம்பி போய் வில்லன் வீட்டை ரவுண்ட் அப் பண்ணி பிரச்சனை பண்றாங்க. தனுஷனா என்னன்னா இது இவ்ளோ எந்த இட்லி கடை காப்பாத்த தனுஷனா இவ்ளோ கஷ்டப்படுறாரோ அந்த இட்லி கடையில கடைசி வரைக்கும் ஒரு இட்லி கூட சாப்பிட்டு இருக்க மாட்டாரு. அண்ட் ஃபைனலி ஹீரோவை தோக்கடிச்சு ஆகணும்னு வில்லன் சார் அந்த இட்லி கடையை இடிச்சு கொளுத்தி விட்டுருவாரு. பரவாயில்ல, திரும்ப கட்டிக்கலாம்னு அந்த இடத்துல அதே மாதிரி மனுஷன் ஒரு கட்டி மேல அதே குடிசையை போட்டு கடையை ரெனோவேட் பண்ணுவாரு. அட்லீஸ்ட் அந்த இடத்துல ஒரு ஓட்டு கட்டிடமாவது கட்டிருக்கலாமே. அதை இட்லி டேஸ்ட் மாறக்கூடாதுன்னு அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டேன்பா. தனுஷனா நிஜமா அந்த படத்தை நீ தான் எடுத்தியா இல்ல இடையில இந்த மக்குக்கு வந்து குட்டையை கொலை போட்டானா? ஆக்சுவலி இந்த படத்துல சில சீன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உதாரணத்துக்கு அந்த கண்ணுக்குட்டி சீனு, அப்புறம் நித்யா மேன் வர சீன்ஸ், அப்புறம் ராஜ்கிரண் சார் சாமியா கட்டுற சீன்ஸ் எல்லாமே வேற லெவலா பண்ணியிருந்தாரு. அதுவும் இந்த கண்ணுக்குட்டி சீன்லாம் எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆகி என்ன அறியாமே அழுதுட்டேன். இவ்வளவு நல்ல சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் ஏன்னா கதையை மட்டும் இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்க. இருந்தாலும் நம்ம தனுஷ் அண்ணாவோட இதுக்கு முன்னால டைரக்ட் பண்ண படங்களை விட இதுல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சிருந்தது. இருந்தாலும் இந்த படத்தை கொஞ்சம் லாஜிக்கோட எடுத்துக்கலாம். எனிவே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல் சிம்பிள் ஒரு அதையும் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்குற உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மூவி ரோஸ்டோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் விஜய் குமார் சைனிங் ஆஃப். பை.